Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology, botany and zoology quarterly exam centum study planல day 1 and 2 கான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த क्वेश्चंस எல்லாமே நமக்கு எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரியான क्वेश्चंस வந்து கேட்பாங்களோ அத பேஸ் பண்ணி நமக்கு क्वेश्चंस வந்து எடுத்துருக்கு. சோ நீங்க வந்து full marks எடுக்கணும். நான் வந்து centum marks எடுக்கணும்னு நினைக்கிறேன் பயாலஜில and pure science botany and zoology ல centum marks எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படினா டெய்லியும் 10 क्वेश्चंस சரிங்களா ஒவ்வொரு நாளைக்கு 10 क्वेश्चंस வந்து கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 13 14 நாள்ல இந்த क्वेश्चंस எல்லாமே என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா இது வந்து முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படினா நம்ம இதல வந்து மாத்தி மாத்தி கொடுத்திருக்கோம் சரிங்களா பயோ பாட்டனி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு அடுத்து பாட்டனி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இது எல்லாமே கொடுத்திருக்கோம் சோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் பயோ பாட்டனி ஸ்டூடண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வெச்சுங்க இங்கிலீஷ் மீடியம் இதல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏன் கொடுக்கலனா ஒரு சில क्वेश्चन ஆட் பண்ணிட்டு இருக்கோம் process வந்து போயிட்டு இருக்கு சோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டதனால ஃபர்ஸ்ட் டே 1 and 2 கான क्वेश्चंस வந்து படிங்க படிச்சிட்டு அப்பவே என்ன பண்ணுங்கன்னா எழுதி பாருங்க சரிங்களா இதல வந்து 2 மார்க் 3 மார்க் and 5 மார்க்ஸ் எல்லாமே மிங்கிள் ஆயிருக்கும் சோ வந்து படிச்சிட்டு நீங்க வந்து எழுதி பாருங்க அடுத்து டேஸ்ல வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனோனே நான் PDF உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இன்னும் zoology and biozoology வந்து சரியா கம்ப்ளீட் பண்ணல சரிங்களா ஒரு சில லெசன்ல क्वेश्चन வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அது வந்து ஆட் பண்ணல சோ botany process வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு பயோ botany இதெல்லாம் சோ இத வந்து நோட் பண்ணி வெச்சீங்க இதுலயும் ஒரு சில இதெல்லாம் மாத்தணும் சரிங்களா இப்போ வந்து क्वेश्चन நம்பர் 1 to 10 வரைக்கும் டே 1 ல நீங்க வந்து படிச்சிக்கலாம் அதுக்கு அடுத்து டே 2 ல பாத்தீங்க அப்படினா 1 to 10 11 to 20 வரைக்கும் சோ இந்த क्वेश्चन வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்கன்னா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சி படிங்க இதற்கான क्वेश्चंस வந்து நீங்க மெட்டீரியல்ல படிச்சாலும் சரி அல்லது புக்ல படிச்சாலும் சரி ஆர்டரா பார்த்துட்டு வந்தீங்க அப்படினா உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்கும் சோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா படிச்சு வச்சிங்க டே 3 and 4 வந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பயோ பாட்டனி தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் சோ நீங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இது வந்து நோட் பண்ணி வெச்சுங்க டே 1 to 10 கான क्वेश्चन சரிங்களா டயகிராம் क्वेश्चन இருந்தா டயகிராம் வரைஞ்சு பாத்துருங்க 2 மார்க் 3 மார்க் இருந்தா அத வந்து படிச்சிருங்க இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டது பிளஸ் இந்த காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல கேட்டதான் சரிங்களா இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ 1 to 10 வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சீங்க அதுக்கு அடுத்து 11 to 20 வரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க இது எல்லாமே படிச்சிருங்க சார் எனக்கு வந்து மினிமம் மார்க்ஸ் போதும் நான் வந்து ஃபுல் மார்க்ஸ்னா நிறைய படிச்சு தான் ஆகணும் இல்ல சார் எனக்கு வந்து ஒரு ஆவரேஜான மார்க்ஸ் ஒரு 40 to 50 வேணும் அப்படினா நம்ம ஆல்ரெடி லெசன் வைஸா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பயாலஜிக்கா இருந்தாலும் சரி பாட்டனி and zoology எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க அந்த क्वेश्चंस வந்து பாருங்க அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு சரிங்களா பிளேலிஸ்ட்ல நம்ம பயாலஜிக்குனே தனியா கொடுத்திருக்கோம் 12th biology botany zoology அப்படினு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கு அதேபோல குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்லோட் பண்ணிருக்கோம் சோ அந்த क्वेश्चन நீங்க வந்து பாருங்க சோ தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இது வந்து மார்க் பண்ணி வெச்சீங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து பியூர் சயின்ஸ் பாட்டனி ஸ்டூடண்ட்ஸ் சரிங்களா பியூர் சயின்ஸ் பாட்டனி ஸ்டூடண்ட்ஸ் இது வந்து மார்க் பண்ணி வெச்சீங்க பயாலஜி பாட்டனிக்கு பியூர் சயின்ஸ் பாட்டனிக்கு ஒரு சில டாபிக் ஆட் ஆகும் and delete ஆகும் சோ பியூர் சயின்ஸ் பாட்டனி தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா இது எல்லாமே மார்க் பண்ணி வெச்சீங்க क्वेश्चन நம்பர் 1 to 10 வரைக்கும் டே 1 க்கு படிச்சிருங்க ஆல்ரெடி பியூர் சயின்ஸ் பாட்டனி மட்டும் அப்லோட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கும் கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்த வீடியோல கண்டினியூ அப்டேட் பண்றேன் சோ நீங்க எந்த அளவுக்கு லைக் and subscribe பண்ணி கமெண்ட் பண்றீங்களோ நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் சோ லைக் பண்ணாம பார்க்கறீங்க ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க இந்த क्वेश्चन ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க அதுக்கு அடுத்து பியூர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா இங்கிலீஷ் மீடியம் பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா இத வந்து நோட் பண்ணி வெச்சீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 1 to 10 வரைக்கும் இந்த பேஜ் நம்பர் வந்து चेंजेस ஆகும் சோ இது வந்து அப்டேட் பண்ணனும் நீங்க இப்போதைக்கு क्वेश्चन மட்டும் மார்க் பண்ணி வெச்சீங்க சரிங்களா क्वेश्चन நம்பர் 1 to 10 வரைக்கும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சி அத படிச்சிருங்க அதுக்கு அடுத்து क्वेश्चन நம்பர் 11 to 20 வரைக்கும் சரிங்களா இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சி நோட் பண்ணி படிச்சீங்க இதில இருக்க கூடிய எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் சரிங்களா அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து பயோசுவாலஜி சோ பயோசுவாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா 1 to 10 வரைக்கும் क्वेश्चंस வந்து கொடுத்திருக்கோம் இது எல்லாமே சாப்டர் 1 ல தான் இருக்கும் சரிங்களா நீங்க 2 பாட்டனி படிச்சாலும் சரி பயோ பாட்டனி படிச்சாலும் சரி எல்லாமே சாப்டர் 1 ல தான் இருக்கும் சோ நீங்க வந்து அதெல்லாம் படிச்சிருங்க அதுக்கு அடுத்து 11 to 20 இதுவும் வந்து படிச்சு வச்சிருங்க
இதுவும் சாப்டர் 1ல் தான் உங்களுக்கு வந்து கொஷின் இருக்கும். சாரி, அங்கே 12லேருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் சரிங்களா. கொஷின் நம்பர் 11 வரைக்கும் தான் சாப்டர் 1 பயோசாலஜி பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து சாப்டர் 12லேருந்து 20 வரைக்கும் செகண்ட் லெசனில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பயோசுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா. பயோசுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இல்லை 1 to 10 வரைக்கும் சாப்டர் 1ல் பாருங்கள். அதுக்கடுத்த கொஷின்ஸு 11 to 20 வரைக்கும் சரிங்களா. இது வந்து சாப்டர் 2ல் நீங்கள் வந்து என்ன பண்ணாங்க பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. இதுலேயுமே இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க, அல்லது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சுவாலஜி சரிங்களா. பியூர் சயின்ஸ் சுவாலஜி கொஷின் நம்பர் 1 to 10 அது ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். 11வது கொஷின் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். ஸோ 1 to 10 வரைக்கும் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதில் எல்லாமே கொஷின் வந்து ஆட் பண்ணணும் சரிங்களா. ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது, ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணனா எந்தெந்த கொஷின் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 11 to 20 வரைக்கும் சரிங்களா. டே 1க்கு வந்து 10 கொஷின் படிச்சிருங்க, டே 2ல் 10 கொஷின் படிச்சிருங்க சரிங்களா. மினிமம் 10 ஒரு நாளைக்கு படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு குவார்ட்டர்லிக்கு முன்னாடி எல்லாமே என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி ஒரு 1 வீக் கூட இருக்கும் சரிங்களா ரிவிஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா. இது வந்து பியூர் சயின்ஸு சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் கொஷின் நம்பர் 1 to 10 வரைக்கும் நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 11 to 20 சரிங்களா. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு 2 நாளைக்கும் 1 to 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை நீங்கள் வந்து படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்டீரியர் 1 மார்க்ஸ் அது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதுவும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி சென்டம் ஸ்டடி பிளான் அண்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.